சாதித்த நம்ம பள்ளியில் நடந்த நிகழ்வுகளின் தொகுப்பை நம்முடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் ஆண்டறிக்கையாக உங்களிடம் சமர்ப்பிப்பார்கள். இப்பொழுது நம்முடைய பள்ளியின் ஆண்டறிக்கை திரு சு இந்திரா காந்தி அவர்கள் தலைமை ஆசிரியர். அனைவருக்கும் வணக்கம். ஆண்டறிக்கை 2024-25 மொழி போற்றல் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்பதற்கு ஏற்ப நம் தமிழ் அன்னைக்கு முதல் வணக்கம். மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டி வட்டாரம் பெரிய கற்பூரம்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியான எங்கள் பள்ளியில் 2024-25 கல்வி ஆண்டிற்கான ஆண்டறிக்கையை வாசிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். Education is the powerful weapon in the world. கொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவு என்பது வள்ளுவர். எங்கள் பள்ளி தொடங்கி சுமார் 99 ஆண்டுகள் ஆகிறது. வரும் கல்வி ஆண்டில் நூற்றாண்டை காண இருக்கிறது. இப்பள்ளி தொடங்கிய நாள் 5/11/1926. 5 தலைமுறைகளுக்கும் மேலாக தலைமுறைகளை கண்ட சிறப்பு வாய்ந்தது இப்பள்ளியானது தொடக்க நிலையில் சுமார் இதுவரை 1000க்கும் மேற்பட்ட மாணவர்களையும் மேலும் 40க்கும் மேற்பட்ட பணிபுரிந்த ஆசிரியர்களையும் கண்ட பெருமை கொண்டது. கற்க கசடர கற்பவை கற்றபில் நிற்க அதற்கு தக என்பதற்கு ஏற்ப இப்பள்ளியில் பயின்றவர்களின் சிலர் அரசு பணிகளிலும் மேலும் சிலர் பொறியியல் மற்றும் கலைத்துறைகளிலும் சிறப்புற்று இருக்கிறார்கள் என்பதும் இன்னும் பல துறை வித்தகர்களும் பணியாளர்களும் இப்பள்ளியால் உருவானார்கள் என்பதிலும் பெருமை கொள்கிறோம். இந்த எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்க முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது. இத்தகைய உயர்வுக்கெல்லாம் காரணம் ஒழுக்கம், ஒற்றுமை, ஆசிரியருக்கு கீழ்ப்படிதல், சகோதர மனப்பான்மை போன்ற நற்பண்புகளை வளர்த்த பணிபுரிந்த அனைத்து ஆசிரியர் பெருமக்களையும் காரணம். எங்கள் பள்ளி சுமார் 1500 சதுர அடி நிலப்பரப்பு கொண்டது. பள்ளியில் இந்த வருடம் இடவசதி மேம்படுத்த வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலம் 2 வகுப்புகள் கொண்ட கட்டிடம் புதிதாக கட்டித்தரப்பட்டுள்ளது. இதற்கு ஒத்துழைப்பு நல்கி சிறப்பாக கட்டிடம் கட்ட ஆதரவு தந்த SMC பொதுமக்கள் மேலும் நமது கிராமத்தை சார்ந்த ஒப்பந்தக்காரர் திரு தங்கையா மற்றும் கட்டிட வேலைகளில் பங்கெடுத்த நமது கிராம மக்களுக்கும் வாழ்த்துக்களுடன் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம். சுகாதாரமான கழிப்பறைகளும் தூய்மையான சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரும் வழங்கப்பட்டு வருகிறது. மாணவர்களின் தனி திறமையை வளர்க்கும் வகையிலான பல்வேறு விதமான போட்டிகளும் அனைத்து தேசிய விழாக்களும் மற்றும் சிறு சிறு விழாக்களும் பள்ளிகளில் கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு 3ஆம் முறையாக பெரிய விழாவாக மக்களின் துணையுடன் பெற்றோர்களின் முன்னெடுப்போடு பெரிய விழாவாக ஆண்டு விழாவாக தற்போது கொண்டாடப்பட்டு வருகிறது. மாணவரின் அறிவியல் திறனை வளர்க்கும் வகையில் சிந்திக்கும் பல திறன் போட்டிகள் நடத்தப்படுகிறது. நமது பள்ளியில் நடைபெறும் விழாக்களும் பள்ளி வளர்ச்சிக்கும் கல்வி முன்னேற்றத்திற்கும் SMCயும் பெற்றோர்களும் மற்றும் பொதுமக்களும் ஊர் தலைவர்களும் ஒத்துழைப்பு தந்து மிக சிறப்பாக செயல்பட்டு வருகின்றனர். அரசால் வழங்கப்பட்டு வரும் அனைத்து வகையான நலத்திட்டங்களும் உரிய காலத்தில் பெற்று மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. நாள்தோறும் சுத்தமான வகையில் சுவையான வகையான சத்துணவுடன் முட்டை வழங்கப்பட்டு வருகிறது. தூய்மையான சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், மின்சார வசதி, அனைத்து வகுப்புகளுக்கும் மின்விசிறி, குழல் விளக்கு, மாணவர்கள் மகிழ்ச்சியாக விளையாட பொது மந்தை மைதானம் ஆகிய அனைத்தும் அமைய பெற்றுள்ளது. தற்போது எங்கள் பள்ளியில் 84 மாணவ மணிகள், அதாவது 41 மாணவர்கள், 43 மாணவிகள் பயின்று வருகின்றனர். கடந்த 2003ஆம் ஆண்டில் இந்திரா காந்தி ஆகிய நான் தலைமை ஆசிரியராக வரும் பொழுது நான் ஒரு ஆசிரியராக மட்டுமே பணியாற்றினேன். மாணாக்கர் எண்ணிக்கையை உயர்த்தின பிறகு 3 ஆசிரியர் பள்ளியாக பணி மாறியது. 1ஆம் வகுப்பு முதல் 3ஆம் வகுப்பு வரை
இப்படி வாடா டேய், இதோட உட்கார. தமிழ் வழியில் எண்ணும் எழுத்தும் முறையில் கல்வி நடைபெற்று வருகிறது. 4ஆம் வகுப்பு மற்றும் 5ஆம் வகுப்பு ஆகிய வகுப்புகளுக்கும் எண்ணும் எழுத்தும் விரிவுபடுத்தப்பட்டு முப்பருவ முறையுடன் CCE முறையில் மதிப்பீட்டு முறை பின்பற்றப்படுகிறது. மேலும் மாதந்தோறும் SMC கூட்டம் நடைபெற்று பெற்றோர்களின் கருத்து கேட்கப்பட்டு அதன்படி தீர்மானம் எடுக்கப்பட்டு செயல்படுத்தப்படுகிறது. தொடர்ந்து மாணவர் முன்னேற்றத்திற்கு அதன் மூலம் நடவடிக்கைக்காக எடுக்கப்பட்டு வருகிறது. நம் பள்ளியானது தொடர்ந்து முன்மாதிரி பள்ளியாக செயல்பட நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது. மேலும் இந்த வருடம் ஸ்மார்ட் வகுப்புகளுக்கான கருவிகள் நமது அரசாங்கத்தின் மூலம் வழங்கப்பட்டு அந்த கருவிகள் மூலம் ஸ்மார்ட் வகுப்புகள் மூலம் கற்பித்தல் பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் 5G இணையதள வசதி BSNL மூலம் விரைவாக வழங்கப்பட உள்ளது. எங்கள் பள்ளியிலிருந்து ஒன்றிய மற்றும் மாவட்ட அளவில் கடந்த ஆண்டுகளில் நடைபெற்ற போட்டிகளில் மாணவர்கள் பங்கேற்று சிறப்பு பெற்றுள்ளார்கள். இந்த ஆண்டு நடைபெற்ற கலை திருவிழாவில் சிறப்புடன் பங்கேற்று ஒன்றிய அளவில் பங்கேற்க சிறப்பு பெற்றனர். இத்தகைய சிறப்புகளை கொண்ட எங்கள் பள்ளியில் வரும் கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெறுவதால் பெற்றோர்கள் அனைவரும் நமது பள்ளியில் 5ஆம் வகுப்பு வரை சேர்ந்து பயன்பெறுவீர். 1/8/2019 முதல் 31/7/2020 வரையிலான காலத்தில் பிறந்த 5 வயது நிரம்பிய குழந்தைகளை வரும் கல்வியாண்டில் முதல் வகுப்பில் பயில சேர்க்கலாம். இப்பள்ளியால் எங்களுக்கு பெருமை, எங்களால் இப்பள்ளிக்கும் பெருமை, இப்பள்ளியால் இந்த ஊருக்கும் பெருமை. நன்றி, வணக்கம். தமிழ் வாழ்க, வளர்க பாரதம். ஜெய்ஹிந்த்.